சித்திரச்சோலைகளே, உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனர் உங்களின் பேர்களிலே. இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்ற, அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்ற, மனித உரிமைகளை பாதுகாக்க எத்தனை தோழர்கள் இன்னுயிர் விட்டிருக்கிறார்கள். அத்தனை தோழர்களுக்கும் எங்கள் வீர வணக்கம், செவ்வணக்கம். தோழர்களே, எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற அபாயகரமான சூழலிலே களத்திலே நின்று அதிகாரத்தை எதிர்க்கிற திமிரோடு களம் கண்டிருக்கிற அன்பு தோழர்களே, தோழியர்களே, அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது. ஒரு மசூதிக்குள்ளே ஹரிகரனுடைய கோயில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே உழைக்கிற சாமானிய இஸ்லாமிய சிறுவர்கள் மீது, இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அவர்களுக்குள்ளே சுட்டுக் கொண்டார்கள் என்று போலீஸும் முடித்து விட்டது. ஒரு சிறுவனினுடைய அப்பா, 22 வயது சிறுவனினுடைய அப்பா பத்திரிகையாளர்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் வழக்கு தொடுப்பீர்களா என்று கேட்கிறார்கள். யாரிடம் போய் நான் வழக்கு தொடுப்பது? அதிகாரத்தை எப்படி என்னால் எதிர்க்க முடியும்? இந்த அரசை என்னால் எப்படி எதிர்க்க முடியும்? நான் யார் மீது வழக்கு தொடுக்க? கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று கண்ணீரோடு சொல்லுகிற நிலைதான் இந்தியாவினுடைய மனித உரிமையினுடைய நிலை. தோழர்களே, என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டேன் சாமியை நிறுவன படுகொலை செய்ததை போல, தோழர் சாய்பாபா அவர்களை நிறுவன படுகொலை செய்ததை போல, உமர் காலித்தை சிறைக்குள் சித்திரவதை செய்து கொண்டிருப்பதை போல, சித்திரவதை கூடங்களாக இந்தியாவை மாற்றி நம்மை அடிமைப்படுத்தி விடலாம், அல்லது அவங்க சித்தாந்தத்திற்கு எதிராக நிற்க பயமுறுத்தி விடலாம் என்று நினைக்கிற காவி பயங்கரவாதத்திற்கு எதிராக களத்திலே நின்று உயிரவிட்ட தோழர்களுடைய அந்த கரம் பிடித்து, கருத்தை பிடித்து நடக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம் தோழர்களே. காவி இருள் சூழ்ந்து கிடக்கிறது. வாழவே முடியாத ஒரு சூழல்லே ஒவ்வொருத்தரும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது புல்டோசர் வரும் என்கிற பயத்திலே அலறி கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் ஏன் ஓட்டு போடல? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏன் உத்தரப்பிரதேசல ஓட்டு போடல? மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். ஒரு இளைஞன் கேள்வி கேட்கிறான் கார்பரேஷனை பார்த்து. அந்த இளைஞன் வீடு மறுநாள் இடிக்கப்படுகிறது. ஒருவர் மாட்டுக்கறி சாப்பிடுறாரு, அந்த தெருவே இடிக்கிறான். மனித உரிமை என்ன நினைக்கிறீங்க? வாழவே முடியாத ஒரு சூழலுக்கு நம்மை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எடுத்து நம்ம கேட்க வேண்டிய தேவையில இருக்கும். அமெரிக்காவினுடைய பேராசிரியர் கிரேகரி டான்ஸ்டன், ஜினோசைடு வாட்சினுடைய தலைவர், அவர் போன ஆண்டு முக்கியமான கடிதம் ஒன்றை அமெரிக்க அரசுக்கு எழுதினார். அந்த கடிதம் என்ன தெரியுங்களா? இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய இன படுகொலை நடக்க போகிறது. அமெரிக்க அரசு, ஐநா சபை தலையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர் ஒரு 10 படிநிலைகளை கொடுக்கிறார். இந்த 10 படிநிலைகளின் படி ஒரு பெரிய இன அழிப்பு நடக்க போகிறது அப்படின்னு அவர் கடைசியில குறிப்பிடுகிறார். இந்த 10 படிநிலைகளில் இப்போது நாம் இருப்பது கடைசி படியின் தோழர்களே. எப்போது வேண்டுமானாலும் இன அழிப்பு வெடிக்கும். எல்லா தலைகளுக்கும் மேலும் ஒரு துப்பாக்கி குறிவைத்துக் கொண்டே இருக்கிறது. எல்லா தலைகளுக்கும் மேலும் ஒரு கத்தி குறிபார்த்து கொண்டே இருக்கிறது. எப்போது வேண்டுமென்றாலும் கைது செய்யப்படுகின்ற அபாயத்தில் தான் நாம் இருக்கிறோம். இதுதான் இந்த மனித உரிமை. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட வேலைகளை செய்து கொண்டு உலக அரங்கத்துல தங்களை பெரிய சுப்பீரியரா காட்டுகிற G56 இன்ச் மோடிக்கு கூச்சம் இல்லாத ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஜெனீவா மாநாடு, இப்போ 55வது ஜெனீவா மாநாடு, அதுல இந்தியாவை ஐநாவினுடைய மனித உரிமை அமைப்பு கேவலம் பேசியிருக்கு. கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது.
இந்த நாடு என்னங்க, இந்தியாவில் என்னங்க 99 கோடி பேர் வாக்கு செலுத்துகிற மக்களாக இருக்கிறார்கள். ஆனா 99 கோடி பேர் வாக்கு செலுத்துறாங்கன்னா அந்த மக்களை எப்படி இந்த அரசு நடத்துது? ஊடகவியலாளர்களை அடக்குகிறார்கள், செயல்பாட்டாளர்களை அடக்குகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு கருத்துரை பிரச்சாரங்களை செய்கிறார்கள். என்ன நாடு என்று கேட்டதற்கு கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி வகையராக்கள். எனக்கு ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுங்களா? அவர்களை போல திட்டமிட்டு சதி செய்ய முடியாது. நாம் எல்லாம் எதிரிகளை நெஞ்சுக்கு நேராக எதிர்ப்பவர்கள். ஆனால் அவர்கள் சதிகளின் ஊடே நம்மை சிக்க வைத்து நம்மை காலி செய்கிற கூட்டமாக இருக்கிறார். இப்ப சமீபத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களை ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்களை காலி செஞ்சிட்டு இருக்கிறான். ரெண்டு வகையில பழங்குடிகளை அட்டாக் பண்றான். ஒன்று, வனவாசி கல்யாண் என்கிற அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஆதிவாசிகளாக இருக்கிற இந்துக்களை ஒன்று திரட்டி, பழங்குடிகளை ஒன்று திரட்டி அவர்கள் கையிலே ஆயுதங்களை கொடுத்து நாம் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆதி பழங்குடிகள்கிட்ட. இன்னொரு புறம் கிறிஸ்தவ பழங்குடிகளாக இருந்தால் கருவறுத்து விட வேண்டும் என்கிற கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப கோலவரியா இருக்குங்க. நான் ஒரு 2-3 பெண்களுக்கான விஷயத்தை நான் பேசலாம்னு நினைக்கிறேன். லோக்கல் சிடின்னு ஒண்ணு சொல்றான். லோக்கல் சிடி, அது என்ன லோக்கல் சிடி? தலித் பெண் ஒருவரை கூட்டுப்பாலியல் பலாத்காரம் செய்து, கூட்டுப்பாலியல் வல்லுறவு செய்து, அதை வீடியோவாக எடுத்து 100 ரூபாயிலிருந்து 130 ரூபாய் வரை விற்கின்ற கேடுகட்ட செயலுக்கு லோக்கல் சிடி என்று பெயர். வெளியே நடக்க முடியல. அச தலித்தா, ஒரு பெண்ணா, ஒரு பழங்குடியா, வெளியே தலங்காட்ட முடியல. ஒரு சிறுபான்மை பெண்ணா தலங்காட்ட முடியல. நீங்க இன்னொன்னையும் செஞ்சுக்கலாம், ஞாபகம் வைங்க. மனித உரிமைன்றது பெரிய விஷயங்க. நீங்க யாரா இருக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன ஆடை உடுக்கணும், எப்படி சுயமரியாதையோடு வாழணும், என்ன கடவுளை வழிபடணும், எந்த இடத்துல இருக்கணும், எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது மனித உரிமை. அத்தனையும் மொத்தமா அடுப்பான வச்சுட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க மனித உரிமை பத்தி பேசுறோம்ல, பாஜக அரசுல இந்துக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? ராமர் கோயில்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ராமர் கோயில் கட்டுகிற போது 32 கிலோமீட்டருக்குள்ள மொத்தமா இருந்த வீடுகளையும் கடைகளையும் இடிச்சு 32 கிலோமீட்டருக்கு அங்கண்ட கொண்டு போய் உழைக்கிற மக்களை தூக்கி எரிஞ்சாங்க. ஏன் கேட்டா, ராமர் கோயிலுக்கு இன்டர்நேஷனல் அளவுல டூரிஸ்ட் வரணுமா. ஆனா உழைக்கிற மக்களுடைய கடைகளை அடிச்சு நொறுக்கி வீடுகளை இடித்து அவர்களை அப்புறப்படுத்தினாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்ன தெரியுங்களா? ராமருக்கு பக்கத்திலே 5 ஸ்டார் வசதிகளோடு வீடுகள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். மும்பையை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் அதை கட்டிக் கொண்டிருக்குது. அதுல நம்ம ஹிந்தியில சூப்பர் ஸ்டாரா இருப்பார் இல்லையா, அவர் பேர் என்னங்க, எல்லாத்துலயும் இந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு, அமிர்தா பச்சன். ஃபாலோ பண்றீங்க தோழர். அமிர்தா பச்சன் வீடு வாங்கிட்டாரா, ரஜினி பேசிட்டு இருக்காராம். இதுதான் ஞாபகம் வைங்க. உழைக்கிற மக்களை காலி செஞ்சுட்டு எனக்கான அரசியலுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று இங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குங்க. நீங்க எனக்கு தோழர்கள் பேசின அத்தனை பேருக்கு பின்னாடி பாருங்க, சாய்பாபா யார்? அவரு ஒரு மார்க்சிய சித்தாந்தவாதி, ஒரு எழுத்தாளன், எளிய தோழனை போல தெருவெங்கும் போய் சாமானிய மக்களுக்காக பேசியவர், எழுதியவர், போராடியவர். அவர் எங்க படிச்சு எங்க தன் சித்தாந்தத்தை ஆரம்பித்தாரோ அங்கேயே அவருடைய மகள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து தொடங்குவார் நம்முடைய தந்தை, அங்கிருந்து தொடங்குவார். நான் நீங்க பேசிட்டு இருக்கும்போது நோட் பண்ணேன் தோழர், நீங்க சொன்ன அத்தனை பெயர்களும், இவர்கள் சொன்ன அத்தனை பெயர்களும் நெருக்கி இடதுசாரிகளாக இருக்கிறார்கள். அப்ப ஒரு விஷயம் புரியுது, இடதுசாரி இருப்பவர்களை, எதற்கும் துணிந்து மக்களிடம் போய் நிற்பவர்களை
கொள்வது RSS சித்தாந்தம், RSS நெடுங்கால திட்டம். அதத்தான் கோல்மார்க்கர் எழுதினாரு திரிசூல் அப்படின்ற சித்தாந்தத்துக்குள்ள. இந்த 3 சூலங்கள் எதற்கு? ஒன்று இஸ்லாமியர்களை அழித்தொழிக்க, இன்னொன்று கிறிஸ்தவர்களை அழித்தொழிக்க, இன்னொன்று கம்யூனிஸ்டுகளை அழித்தொழிக்க. அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். நாம் நெருக்கடியான காலத்தை பார்த்து நாம் பயப்படுகிற ஆட்கள் இல்லை. ஏன்னா நமக்கு உன்னத்தியர்கள் நமக்கு பாடம் சொல்லி இருக்கிறார்கள். அஞ்சாம நெஞ்ச நிமிர்த்தி இவர்களுடைய துப்பாக்கி முனைகளுக்கு முன் நாம் நிற்க வேண்டும் தோழர்களே. இல்லை என்றால் உதிரம் சிந்தியவர்களுடைய போராட்ட வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போகும். எல்லா இடத்துக்கும் ரைடு. பிபிசி மோடி கொஸ்டின் எடுத்தாருன்னா பிபிசி அலுவலகங்களை ஃபுல்லா ரைடு. தீக்ஷா, நான் 2-3 பெண்களை பற்றி மட்டும் பேசணும்னு முடிவு பண்ணிருக்கேன். தீக்ஷா செகல்வாட் தெரியும்ல, யார் அவர்கள் என்றால், இங்கே குஜராத்ல இனப்படுகொலை நடந்த போது அங்கே துயருற்று கிடந்த, நாதியற்று கிடந்த, கேட்பாரற்று கிடந்த ஒரு மிக பெரும் ஒடுக்கப்பட்ட கூட்டத்தோடு நின்று நீதிக்கான குரலை சொன்னவர், நீதிக்காக குரல் கொடுத்தவர். பெஸ்ட் பேக்கரி வழக்குல அந்த அம்மா தான் போய் முன்னாடி நின்று அவங்க போய் போராடுறாங்க. நம்ம தங்கச்சி பில்கிஸ் பானவனுடைய வழக்கு, அதுலயும் அவங்கதான் முன்னாடி போறாங்க. போராடக்கூடியவரை, எளிய மக்களினுடைய போராட்ட வாழ்க்கையில் தன்னை இணைத்துக் கொண்டவரை, எளிய மக்களுக்காக நீதிமன்றத்திலே அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து நின்றவரை புடிச்சு சிறையில போட்டாங்க, ஜெயில போட்டாங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க, இங்க எது வேண்டாலும் நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில் தான் இருக்கிறோம். காஷ்மீர்ல 370 டெமாலிஷ் பண்ணாங்களா? 370 நீக்கிய போது அந்த கட்டுரையில வாசிக்கும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி இருந்ததுங்க. உலகத்திலே 2 இடத்திலே காணாமல் போன குழந்தைகளை தேடுகிற சங்கங்கள் இருப்பதாக படித்தேன். ஒன்று ஈழத்திலே, இன்னொன்று காஷ்மீரிலே. என்ன கொடுமை! பெத்த பிள்ளைய தேடிக்கிட்டே அப்பா அத்தா அலையிற ஒரு மோசமான நிலையில அந்த மக்கள் இருக்கிறாங்க. அங்கே அந்த துயரத்தை மறைமுகமாக போராடி போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோ எடுத்தவங்க மஷ்ரத் ஷக்ரா. அவங்க யாருன்னா புலிட்சர் விருது வாங்கினவங்க. புகைப்படத்துறையிலேயே மிக உயரிய உலகளவுக்கான விருதுதான் புலிட்சர் விருது. அந்த விருது வாங்கினவங்க அவங்க இவங்களுடைய உள்ளடி வேலைகளை புகைப்படமாக எடுத்து பொது உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்ச சிறையில போட்டாங்க, வெளியே விட மாட்டோம். ஹத்ரா வழக்கு ஞாபகம் இருக்குங்களா? உத்தரப்பிரதேசத்துல ஹத்ரா ஒரு 19 வயது சிறுமியை ஒரு 4 பேர் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தார்கள். செய்து அவருடைய நாக்கை அறுத்தார்கள், முதுகெலும்பை உடைத்தார்கள். 4 கிலோமீட்டருக்கு அவங்க தரதரன்னு இழுத்துட்டு போனாங்க. 10 நாள் அந்த பொண்ணு, அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இறந்துட்டான். அந்த வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, சுத்திலும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. என்னடா நடக்குதுன்னு ஒரு பொண்ணு மட்டும் போய் பாக்குறா. கடைசியில பார்த்தா நடுராத்திரி 2 மணிக்கு அந்த சிறுமியை, இறந்து போன சிறுமியை கட்டையில வச்சு போலீஸ்காரனா வேக வச்சுட்டு இருக்கான். ஆக வீடியோ எடுத்ததுக்காக அந்த பத்திரிகையாளரை 6 மாசம் ஜெயில போடுறான். நீங்க இயல்பாகவே என்ன மாறிடுச்சுன்னா, பத்திரிகை தன் தர்மத்தோடு வேலை பார்த்தால், தன் அறத்தோடு பணியாற்றினால், அதிகாரத்துக்கு எதிராக நின்றால், மக்களுக்கு துணையாக நின்றால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். கோடி மீடியாக்கள் மட்டும் தான் குஜாலாக இருக்கிறார்கள். மத்த எல்லாரும் தொந்து நூடுல்ஸா தான் இருக்கும். நீங்க ஒரே ஒரு விஷயம், தோழர்கள் ஒண்ணு பேசி கட்டாயம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. மணிப்பூர் விவகாரம் உலகத்தை அதிர்ச்சி அடைய செய்தது. மணிப்பூர் 2 பெண்கள் முழு நிர்வாணமாக்கப்பட்டு அவர்களை சுற்றி ஒரு 100 பேர் நடந்து போய் பாலியலாக அவர்களை சீண்டி, தொட்டு, அவமானப்படுத்தி, கூனி குறுக வைத்து அந்த பெண்களை நடத்தி கூட்டிட்டு போகிற அந்த காட்சி உலகத்தையே அதிர வைத்தது. என்னடா ஒரு காட்டு மிராண்டி காலத்தில் இருக்கிறோமா என்கிற அச்சத்தை உருவாக்கியது இல்லையா? அது மட்டுமா அங்க நடந்துச்சு? அது நடந்த உடனே முதலமைச்சர் சொல்றாரு, இது என்ன பிரமாதம், இது மாதிரி 100 கேஸ் நடந்திருக்குன்றாரு. எங்க மணிப்பூரினுடைய
சிஎம் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் சொல்றாரு, இது மாதிரி 100 கேஸ் நடந்திருக்குன்னா நம்ம கண்ணுக்கு பட்ட ஒரே கேஸ் இத்தனை கலவரமா இருக்குன்னா 100 கேஸ் நடந்திருக்குன்ற. அங்க 1,00,000 பேருக்கு மேல ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. 60,000 பேர் முகாம்கள்ல இருக்கிறாங்க. அங்க பெண்கள் முகாம்ல எப்படி இருக்கிறாங்க போய் பார்த்தா, டாய்லெட் இல்ல, மின்சாரம் இல்ல, மருந்து இல்ல, உணவு இல்ல, பாதுகாப்பு இல்ல. ஏன்னா முகாம்ல இருந்துதான் 5 பெண்களை தூக்கிட்டு போய் கொலை பண்ணாங்க. வீடுகளுக்குள்ள புகுந்து சுட்டு கொன்னுட்டு இருக்காங்க. இப்போ பெண்களை கூட்டு வல்லுறவு செய்து எரித்து உயிரோடு கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எங்க போகணும்னு எனக்கு புரியல. என் சகோதரிகள் கண்ணுக்கு முன்னாக படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். நம்ம எந்த இடத்தில் இருந்து தொடங்குவது என்பது ஒரு பெரிய அந்நியமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப இதுக்கு இடையிலதான் நாம மனித உரிமை பற்றி பேச வேண்டியிருக்கு தொடர்கள். இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுவார்கள், பெண்கள் ஒடுக்கப்படுவார்கள், செயல்பாட்டாளர்கள் ஒடுக்கப்படுவார்கள், ஊடகங்கள் ஒடுக்கப்படும். கேள்வி கேட்ட அத்தனை பேரையும் ஒடுக்குவோம். புள்ளி கேள்வின்னு ஒண்ணு ஆரம்பிச்சான். இஸ்லாமிய பெண்களை, செயல்பாட்டாளர்களை, வழக்கறிஞர்களை, ஆசிரியர்களை, பேராசிரியர்களை இவங்கெல்லாம் கால் கேர்ள்ஸ் போட்டு ஒரு வெப்சைட்டே உருவாக்கி விட்டான். நீங்க மனித உரிமை வேறு வேறு வடிவங்களிலே மீறப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக பெண்கள் இங்கே வாழவே முடியல. அதுவும் குறிப்பாக தலித் பெண்களும் பணிபுரி பெண்களும் சுத்தமா இருக்கவே முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. பெண்கள் வாழுவதற்கு தகுதியற்ற நாடுல, அச்சுறுத்தப்படுகிற நாடுகளினுடைய பட்டியல்ல முதலிடத்துல இந்தியா இருக்கு. என்னன்னு கேள்வி கேட்டதுக்காக ஒரு பெண்ணை சேவிங் ரேஸ்ல வச்சு மண்டைய சரைச்சு விடுறான் ஊருக்கு நடுவுல. கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுக்காக ஒரு பெண்ணை அப்பனமாக்கி சுற்றில நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒரு 6 வயது குழந்தை கோயிலுக்குள்ள போய் சுண்டல் வாங்கிட்டு வந்துட்டான். சுண்டல் வாங்க போன குழந்தையை உட்கார்கிற இடத்திலே தீயை வைத்து கொளுத்துகிறார்கள். 17 வயது சிறுவன் அப்படித்தான் நான் போவேன் கோயிலுக்குள் என்று சொன்ன காரணத்தினால் அந்த சிறுவனை மறுநாள் சுட்டுக் கொள்கிறார்கள். இந்தியாவிலே பெரியாரையும் அம்பேத்கரையும் கையில் வைத்து கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார் ஒரு ஆசிரியர். அவரை பிடிச்சு ஜெயில போடுறான். பெரியாரையும் அம்பேத்கரையும் கையில் எடுத்தாலே ஜெயில போடுற நிலைமைக்கு நாம வந்திருக்கோம் தோழர்களே. இந்த சூழ்நிலையில ஒரே ஒரு கவிதையை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரொம்ப மூச்சு முற்றுற சூழல், இறுக்கமான சூழல், எந்த இடத்தில் நின்று போராடுவது என்கிற ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழல். நீதிமன்றங்கள் நம் கையிலே இல்லை, அவை கூட்டு மனசாட்சிக்கு தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பெரும்பான்மை சமூகமாக இருப்பவர்களை தான் நாங்கள் கூட நிற்போம் என்பதை வெளிப்படையாக குஜராத் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி அறிவிக்கிறார். நேற்று முன்னாள் நீதிபதி அழுது கொண்டிருக்கிறார், இனி ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியாது என்று. சிறையில் இருந்து ஜனநாயகம் குறித்து ஒரு கவிதையை நம்முடைய தோழர் சாய்பாபா எழுதியிருக்கிறார். ரோஹித் வெமுலா தூக்கிட்டு செத்த போது என்னை அடையாளங்களுக்குள் அடக்க முடியாது என்று முழங்கிய போது என் இதயம் நின்று துடித்தது. ரோஹித் வெமுலா ஞாபகம் இருக்குங்களா? பல்கலைக்கழகத்துல கொடுமைப்படுத்தி கொலை செய்யப்பட்டவர். என்னில் இருந்த எழுத்தாளன் இறந்து விட்டான் என்று பெருமாள் முருகன் அறிவித்த போது தூங்க முடியவில்லை. ஹச்ச சௌவேந்திரா சேகர் ஆதிவாசி நடனமாட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்திய போது தசை நார்கள் சுருங்கின. ஹடியா நீதிமன்றத்தில் நின்று எனக்கு சுதந்திரம் வேண்டும் என்று பிச்சை கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட போது என் சிறை அறையில் எனக்கு மூச்சு நின்று விட்டது என்று எழுதியிருக்கிறார். படிக்கிற போது நமக்கும் மூச்சு நிற்கத்தான் செய்கிறது. பாசிசம் கொக்கரிக்கும், நான் எல்லா வழிகளிலும் உங்களை அடிமைப்படுத்துவேன் என்று கொக்கரிக்கும். ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம், எந்த பெரிய பாசிசமாக இருந்தாலும், எந்த பெரிய பொம்மனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் மக்களின் எழுச்சிக்கு முன்னாடி மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே தோழர்களே ஒன்றாக நிற்க வேண்டும். அதைத்தான் சொன்னார். இந்த காலம் அப்படியான காலம். ஒன்றா நிற்போம், 1000 வேறுபாடுகளை தூக்கி ஓரமா வைப்போம். பாசிசத்தை எதிர்ப்பதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை. நாளைக்கு நான் கைது செய்யப்படலாம்,
நீங்களும் கைது செய்யப்படலாம். தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு அடுத்த தலைமுறையும் தொடர்ந்து போராட. நன்றி, வணக்கம்.